Stalina, what a class 3 design biojob. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? காலேஜ் ஃபர்ஸ்ட். எந்த காலேஜ்? டிஎம்ஐ காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர். பிஇல. சரி. ரைட். பாரு. ஸோ 2 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று தாடை வளர்ச்சி வந்து மேல் தாடையில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கீழ்த்தாடையில் அதிகம் இருக்குது. பட் அதிகம் சரி ட்விஸ்ட் ஆகிட்டு இப்போ ஒரு சைடில் நிறைய வளர்ந்துருக்கு, ஒரு சைடில் கம்மி வளர்ந்துருக்கு. அதான் ஈச்சை, அதான் பல் வந்து இப்படி போயிட்டு இருந்த சைடில். இது வந்து காண்டலர் ஹைப்போப்ளேசியா ஒரு கண்டிஷன் இருக்குது, அதெல்லாம் இப்படி வரும். ஸோ இது நம்ம சர்ஜரி பண்ணுறதுக்கு ஜா சர்ஜரி பண்ணணும். மேல் தாடை சர்ஜரி, கீழ்த்தாடை பண்ணால் கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு 5 நாள் 6 நாள் தங்குற மாதிரி இருக்கும், 2-3 வாரம் ரெஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு மோஸ்ட்லி இவனுக்கு கிளிப்பு பிரேசஸ்ஸு அதெல்லாம் போட தேவையில்லை, தழும்பு ஒன்றும் வராது, ஃபேஸு சூப்பராகிடும். வேறு என்ன மேஜர் சர்ஜரி தான், நம்ம இதான் மெயினாக பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ 5-6 நாள் வந்து தங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணும் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொஞ்சம் கஷ்டம். அது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அமௌண்ட் எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் சேர்த்து அமௌண்ட் சொல்லுவோம். நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து டைட்டேனியம் பிளேட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ். அப்படின்னா அது தங்கம் மாதிரி உள்ள ஒரு மெட்டீரியல், ரியாக்ட் ஆகாது, பெஸ்ட்டு குவாலிட்டி ஜெர்மன் ஐட்டம்ஸ். அது இவனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வரும் தாடையில். மேல் தாடையில் எப்படியும் ஒரு 4 பிளேட்டு, ஒரு 16 ஸ்க்ரூ, கீழ் தாடையிலையும் அந்த மாதிரி ஒரு 2-4 பிளேட்டு, 8-10 ஸ்க்ரூ வரும். அப்போ எல்லாமே நம்ம புதிய பொசிஷனில் வச்சு அதை ஸ்க்ரூ போல்ட்டு போட்டு முறுக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் செட் ஆகிரும். செட் ஆனாலும் நமக்கு பிற பின் விளைவு கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால் ஆனால் அதை வைக்கிற மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கும் காஸ்ட் ஆகும் நம்ம பெஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணுறதுனால. அப்போ அந்த காஸ்ட்டு, அப்புறம் ஐசியூவில் இருக்கிறோம், அப்புறம் ஆப்ரேஷனுக்கே ஒரு 3-4 மணிக்கூர் ஆகும், அப்புறம் டாக்டர்ஸுக்கு எல்லாம் ஃபீஸு, மருந்துகள், கிளிப்பு வரும், கொஞ்சம் ஒயர்ஸ் வரும், அது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு காஸ்டிங் சொல்லுவாங்க. எமர்ஜென்சி கிடையாது, அதை நாளைக்கு பண்ணணும் நாளை கழிச்சு பண்ணணும் மாதிரி மேட்டரும் இல்லை. ஆனால் பண்ணுறதுக்கு 2 நாள் முந்தைய எனக்கு டைம் வேணும், அளவெடுப்போம், கொஞ்சம் வேலைகள் இருக்குது, நம்ம எப்படி பண்ணணும் பிளான் பண்ணி ஸ்கேனில் பண்ணி மாடல்ஸ் இது பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு காஸ்ட்லாம் கேட்டுருங்க, அப்புறம் டைம் பாருங்கள். அதுக்கு பிறகு ஓகே இந்த டைமில் எனக்கு பண்ணலாம் எல்லாம் ரெடியாக இருக்கோன்னா வாங்க. அதுக்கு பிறகு 5 to 7 நாள் ஆகும் டிசைட் பண்ண பிறகு. 2 வாரம் போக முடியாது ஆப்ரேஷன் காலேஜ் முடிச்சுட்டு வரட்டும். அப்போ இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்போ ஜஸ்ட் நீங்கள் காஸ்ட் மட்டும் கேட்டு போயிருங்க. ஜூலை எக்ஸாம் முடிஞ்சுட்டு ஒரு 10 நாள் முந்தி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேளுங்க. அப்போ வந்து வரணும், ஒரு நாள் வந்து அளவு கொடுக்கணும். இப்போ அளவு கொடுத்தா சேஞ்ச் ஆகும், 2 மாதம் இருக்குல்ல, ஒன்றும் பண்ணாதீங்க. அப்போ பண்ணலாம். ஆமாம், அதுக்கு 10 நாள் முந்தி வாங்க. எக்ஸாம் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். இது நமக்கு ஒன்றும் எக்ஸாம் கொடுத்தா எவ்வளோ நாள் லீவ் இருக்கும்? அது ரொம்ப ஜாஸ்தி. அப்போ பர்ஃபெக்டாக போயிடலாம். அப்படி பண்ணுவோம். ஆமாம், நான் அவங்க கேட்டுருங்க, கொடுத்துருவாங்க. சொல்லு, நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்து பேசிட்டு அப்பாயின்மெண்ட் முடிஞ்சுன்னா வாங்கிருங்க. எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கூட்டு வாங்க, அப்போ தான் நம்ம அளவெல்லாம் எடுத்து பிளான் பண்ண முடியும். விட்டுருவேன், அப்புறம் திருப்பி 2 நாள் கழிச்சு தான் ஆப்ரேஷன் இருப்போம். இது 2 நாள் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். ஆப்ரேஷன் பண்ணால் 1 நாள் ஐசியூ தங்கணும், அப்புறம் 4 நாள் ரூமில் தங்கணும், அப்புறம் வீட்டுக்கு போகலாம். 5 days இருக்குன்னு இருக்கும் ஷோராக. எப்படி 1 month லீவ் இருக்குல்ல? கரெக்ட், கரெக்டாக போயிடலாம். அது சூப்பராக எல்லாம் நார்மலாக போயிடலாம். சரியா? எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்ல சாமா. கரெக்ட். 5-6 வருஷம் இருக்குமா? டிவி இப்படி தான் போயிட்டுருக்கு.